முதல் தெய்வம் என்று சான்றோருடைய வாக்கு. அத்தன்மைக்கு ஏற்ப எனக்கு தாயும் தந்தையும் நேர்ந்திருக்கிறேன். மல்லியை முல்லையை கோங்கு மந்தார இருவாச்சு என்று சொல்லக்கூடிய வளர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதை கழுவி பட்டாடையால் பாதத்தை துடைத்து உங்கள் பாதம் போற்றி செய்கிறேன். தாயும் காலத்தை பணிந்ததால் எப்படி இருக்க வேண்டும் தெரியவா? எப்படி அப்பா? தங்களுடைய ஆசீர்வாதமோ ஆண்டவன் கொடுத்தார். அப்படி இருந்தாலும் மகனை காண வேண்டும் என்று சொல்லி மந்திரிமார்களை விட்டு அழைத்தீராமே, அது விஷயமாக என்ன அழைத்தீரப்பா? அழைத்தே தெரியுமா? விஷயம் உங்களுக்கே பிரஷர் இருக்குது, சர்க்கரை இருக்குது, இதெல்லாம் போய் சேர்த்துட்டு இருக்கடா, என்ன பண்றது? அதனால கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க, பத்திரமாயா நாளைக்கு பொறுப்பு இல்ல. அப்பா அழைச்சேன்னு தெரியுமா? எதற்காக? அதி சீக்கிரமாக மந்திரிமாரை விட்டு அழைத்த
செய்தி என்ன? ஏமா அவர் நம்பிச்சா எங்களுக்கோ வயதாகி கொண்டிருக்கின்றது. சரி, அதனால காலாகாலத்தில் உனக்கு திருமணம் செய்து ஆசைப்படுறோம் அப்பா. காலப்போக்கில நான் உனக்கு பிள்ளையால கேக்குற காலமாட்டம் வந்துருச்சு. ஏன்னா நீங்க என்ன விட உனக்கு வயசாயிட்டே வருது. அதனால நாங்க கண்ணு மூடுறதுக்குள்ளார கொப்ப குளியில போட்டு அமுத்துறதுக்குள்ளார உனக்கு ஒரு திருமணம். ஏக்கண்ணே அம்மா ஏனோ என்னவோ தெரியல, உன்னிடம் ஒரு வாடை அடிக்கிறது. முன்பதாக 3 நாளைக்கு முன்னாடியே வாடை அடிக்கும்பாங்க. உனக்கு ஆசை நான் என்ன பண்ணுவோம்? வயதாகி விட்டது. சரி, அதனால நாங்கள் மாண்டு அடைவதற்கு முன்னதாக உன்னை ஒரு திருமணம் செய்து எங்களுக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஏனப்பா? எனக்கோ வயதாகி விட்டது. வயதானா என்ன, நான் உங்களை பார்க்க மாட்டேனா என்ன? கண்ணே, என்னை போல அரசர்கள் இழிவாக பேசிக் கொண்டிருப்பார் அல்லவா? உன்னுடைய திருமணம் செய்வதில்லை என்றால் இழிவாக பேசிக் கொண்டிருப்பார். போருக்கு உண்டான தகுதி எல்லாம் உள்ளவன், நாடு இருக்கு, நகரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னும் கல்யாணம் பிள்ளைகளின் உன்னை போன்ற அரசர் ஏளினமா பேசுவார். உண்மைதானப்பா கண்ணே? அம்மா எனக்கு இப்பயே முட்டி வலி எடுத்துருச்சு. சாமான கழுவ முடியல, அரிசி ஆட்ட முடியல, துரிதா வைக்க முடியல, என்ன பண்றது? அதனால உனக்கு ஒரு வேலை பொண்டாடி வச்சுட்டுனா அவளுக்கு எல்லாம் வேலை கொடுத்து போட்டு நான் வீட்டுல தூங்குவேன். எனக்கு உனக்கு மரியாதையா இருக்கிறீங்களா என்னடா? முட்டி போட்டு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் எங்களுடைய ஆசையா இருக்குது. எனக்கு ஏனோ திருமணத்தின் மீது போதுமான ஒப்புதல் வரலை. என் மனம் இடம் கொடுக்க. ஆஹா, நான் திருமணம் செய்து கொள்ளவில்லைப்பா. நான் வேண்டுமான பொழுது நான் திருமணத்தை உங்களிடம் வாய்விட்டு கேட்டுக்கிறேன். அப்படியானா நீ திருமணம் வேண்டாங்கிற? உண்மைதான். அதனால காலமும் நெருங்கி வரும், அப்பொழுது கணிந்து வந்து நான் எனக்கு கல்யாணத்தை நான் கேட்டுக்கிறேன். அப்படியா கண்ணு? அதனால உனக்கு நான் பட்டம் சூடுகிறேன். திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நாட்டை இளவரச பட்டம் தெரிவிக்க வேண்டும். ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லையா இந்த நாட்டை இளவரசம் பட்டம் கட்டி இந்த அதாவது உன்னுடைய தன்மையார் காலம் செல்வதற்கு முன்னதாக உனக்கு அனைத்து இந்த நாட்டை எப்படி ஆள்வது என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுப்பார். பக்க பலமாக என் அப்பா இருக்கும் பொழுது நான் இளவரச பட்டம் தரிக்க வேண்டும். இளவரச பட்டம் கட்ட வேண்டும். சரி, அதுக்கு நான் ஒப்புதல் செய்கிறேன். ஆகட்டும் அப்பா, உனக்கு பட்டம் சூடு வருகிறேன். உனக்கு பட்டம் தரித்து விட்டோம். சரி, இதனால வீரவாள், வீர சவுக்க, பஞ்சாரப்பட்டி இது அனைத்தும் உனக்கு தருகிறேன். இதையெல்லாம் நம்மளுடைய அரசாங்க சொத்து. உண்மைதான். இதையெல்லாம் தன்னிடம் ஒப்படைக்கிறீங்களா? உண்மைதானப்பா. அப்படியா? அப்படியா? ஆகட்டும் அப்பா. பெற்றுக்கொள்.
நான் சிவனமந்தாபுரி பட்டணத்தை அரசாட்சி செய்ய வர வேண்டும். தகத்தோடு பரிபலம் செய்து வருகிறேன். ஆகட்டும். அப்பா நீங்கள் ஐயோ, ஓய்வெடுத்து- மகாராஜா. குடிமணிகளா, என்ன நடந்தது? ஏன் என் நாட்டை விட்டு போவதை போல் தெரிகிறது? எங்க தோட்டத்துல சோளம் கம்பு ம். எல்லாமே போட்டோம். சரி, ஆனா கரடி சிங்கம் யானை எல்லாம் வந்து தோட்டத்தை அதாவது செய்யுதுங்க. எப்படியாச்சும் எங்களை கொண்டு மிருகத்தை காப்பாத்துங்க. பதறாதை பதறாதை. இத மாத்தி சொல்லிவிட்டுங்க. மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்துங்க. கொற்றவன் நான் இருக்க குடிமணிகள் ஏன் கலக வேண்டும்? இல்லை என்றால் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போறேங்க. நில்லுங்கள். என் நாட்டு எல்லையை விட்டு நீங்க தாண்ட வேண்டாம். அவர் இல்லாசனம் செல்லுங்கள். கொற்றவன் நான் இருக்கும் கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி வருகிறேன். நீங்கள் அவரவர் இல்லாசனம் செல்லுங்கள். அதே மந்திரி, நாட்டினுடைய குடிமடைகள் எல்லாம் புலம்பும்படி கொடியதோர் விலங்குகள் எல்லாம் நாட்டிலே உள்ள பயிர் பச்சைகள் எல்லாம் சேதப்படுத்துகிறது. அதனால ரதத்தை கூட்டு நாம் ஆரண்யமான கானகம் சென்று கொடிய விலங்குகளை வேட்டையாட வேண்டும். தெருக்கு புறவை பூட்டினான், தெருக்கு புறவை பூட்டினான். ஐயோ, அடுத்த மாற்றமெல்லாம் கட்ட முடியாது. கூடாது. கரடி சிங்கம் ஒரே இறக்கு குப்புக்குன்னு வந்துடணும். குடலு காதலா வரணும். ஆமா, சரி சரி சரி. சிறுமூல கலங்கி சூத்தல வந்துடும். சிறுமூல கலங்கி சூத்தல வரணும். சரி சரிங்க, இதெல்லாம் நீ நான் பாடு. சரி, கூட்டம் கூட்டமா வருது பாயாங்க.
கொடிய சிங்கமா அதோட பெருச்சு யானையா ஓடுது ஓடுது ஓடு அழுதுங்க ஒன்ன புண்டாடி நின்றுடா அழுக்கிறண்டா ஐயோ அப்பா அப்பா எலும்பே போச்சுங்க கத்தி அழுதுங்க கத்தி அழுத்துட்டா ஐயோ அப்பா நெச்சமாலே மாட்டிக்கிறீங்க நீதான் கத்தி அழுத்த சொன்ன ஏங்க கத்தி அழுத்தி பிடிங்க அமர்த்தி பிடிங்க எங்கடா மேல முட்டுது ஆமாங்க ஆமாங்க பெருச்சுங்க என்னடா சிங்கமா அதோட பெருச்சு சிறுத்தையா அதோட பெருச்சுங்க யானையா அதோட பெருச்சு ஒட்டகமா அதோட பெருச்சுங்க அவனை விட பெரிய மிருகம் என்ன அதான் பாருங்க இந்த கத்தி முனையில லைட்டு பூச்சி ஒண்ணு சிக்கிட்டு இருக்குது இதை வேட்டையாடுதா இவ்வளவு தூரம் வந்தமா உங்களுக்கு கைக்கு சிக்கிறது நீங்க வேட்டையாடுனீங்க எனக்கு சிக்கிறது நான் வேட்டையாடுனேன் ஆமா நண்பா இதுல போய் என்ன தப்பு கொடி ஏதோ ஒரு விலங்கை எல்லாம் வேட்டையாடி என் கிரேகம் விளவெளுத்து விட்டது ஆமா கலப்பாகி விட்டது ஆமா பொழுதோ அந்தி பொழுது ஆகி அந்தி நேரம் ஆகிவிட்டது ஆமா பொழுது சாய்ந்து விட்டது பொழுது இறங்கி பொன்னேரம் ஆகுது நண்பா இந்த சமுத்திர கரையோரம் ஒரு கூடாரம் அமைத்து இந்த சந்திர நிழலில நாம உலாவிக் கொண்டிருந்தால் சற்று கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் சரி சரிங்க அதனால சமுத்திர கரையோரம் ஒரு படிக்கூடாரம் அமை அப்படியே ஆகட்டுங்க நான் ஓய்வெடுத்து